விதி என்று ஒன்று இருந்தால் அப்போது நாம் இருவரும் வேலைக்கார சம்பளம் வேலை செய்யறது சம்பளம் அது நீ பேசுறா ஒப்பங்காரன் வந்து என்ன கேட்டா நான் பதில் சொல்லிட்டேன் ஏன்டா வாட்ச்மேன் நின்னுங்கிறா யாரா சுத்திங்க எவ்வளோ ஒரு சுத்திங்க என் பொண்ணு என்ன கேட்டா நான் என்ன பண்ணுவாங்க என்ன கேட்டுல போனேன் எங்க போனாலும் என்ன கேட்டுதான் போனோம் உன் சுத்தினா எனக்கு தான் கேட்பாங்க யார் நீக்கு விட்டு போறோம் நீக்கு வேலை வேலை உங்க அம்மா கூப்பிடுறேன் ஒரு நாட்டு இளவரசி ஒரு அப்பா அம்மா கேட்டுல லவ் பண்ணலாம் நான் பார்த்தேன் 2 பேரும் பேசுறீங்க உட்காரியா ஒரு அம்மா என்னடா ஸ்தானம் சொல்லுடா உமா தாலியார போ சித்திமா சித்தி நான் யார் தெரியுமா உனக்கு சித்தமா மாதிரி யாரு சித்தமா உமா தாலியார தோட்டமா கட்ட முடிச்சு கூட எதல அச்சாலும் பரவாயில்ல சித்தமா வாடி யாப்பல கடா வெட்டு எந்த மரிக்கு நாத்தனா கந்த மரத்துல சாப்பிடு ஓ பாய்மா அரிமா சொல்றமா 1060 வந்தது அப்படியே சொல்லுங்க நீங்க ஏய் யார் இப்ப போனா அவன் யார் அவன் எப்போ இப்போ ஓ போ 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 இப்போ நான் மட்டும் தான் இருந்தேன் கிடையாது நாங்க 2 பேரும் ஐயோ சோறு துண்டுவா இத போய் சொல்லலாமா நான் தோசி இட்லிலாம் சாப்பிடுவேன் சோறு துண்டுவா எல்லாமா பேசுங்க அது இல்லடாவே எப்படியோ நம்ம என்ன நிலைமையில பேசுறீங்க நான் என்னன்றேன் அவன் யார் அவன் யார் இல்ல நான் போய் சொல்ல கூடாது ஏய் என்ன பேசுற எல்லாம் ஆயா காரி முயிது எல்லாம் காரி முயிது இன்னும் மூஞ்சா கூட பரவாயில்ல எங்க அம்மா முயிது எப்படியா வளப்பு சரி அது ஒரு புள்ளைய திங்க அப்படி காரி முயிராங்க யாரு என்ன சொல்றாங்க இன்னும் முயிராங்க அந்த வார்த்தை உமா உடக்குறாங்க ஒண்ணுமேரியா அவன் போற வர என்ன சொன்ன எங்க போற எங்க வர தெரியல அப்படியா சந்தன சிந்து பாடிடுறா ஓ அது சொல்லமா சில பேர் சொல்லுவாங்க இந்த பையன் கூட எங்கன்னா சேர்த்தா நம்ம முன்னு ஓட்டுவோம் அது பேர் தான் சொல்லுவாங்க அதுதான் சொன்னேன் நான் என்ன சொல்றேன் அடக்க முக்கியம் டிசிப்ளினா வாழணும் ஓ டிசிப்ளினா செல்போன் போடுறாங்க அது டிசிப்ளினடா டேய் ஏய் யாரு அவன் யாரு இல்ல நான் மட்டும் தான் இருந்தேன் அப்ப யாரு கேட்டா யாருக்கு சொல்றது யாரு கூட பேசுனா நான் சொல்லு போய் சொல்றியா வித்தகாரிக்கிட்ட வித்த கத்துக்கணும் நீ வித்தகாரன் அது தெரியாது ஆனா நீ சின்ன வயசுல ஆடு எனக்கு தெரியும் அப்ப நீ இதோட சூப்பரா இருந்த இன்னும் குண்டா இருந்த குசுபு மாதிரி இருந்த நீ ஓ தொடை இந்த வச்சு இருக்கும் யானை கால் நோய் எனக்கு அதுல தொடமா கீழே தான் யானைக்காரு வரும் இங்க வராது எனக்கு ஆணிக்காரு இங்க வருமா உனக்கு தொட இங்க பெற்று வச்சாலும் நம்ம மாரி பார்ப்பேன் துண்டு கவுனுதான் வரையும் போட்டிருப்பேன் அந்த கம்பி மேல நடப்ப பாரு முடியே நான் கீழ்ந்து பார்ப்போம் மொத்தம் தெரியுது இல்ல நீ நடக்குது அதெல்லாம் உங்க அப்பா டான்ஸ் இன்னும் சூப்பர் ஜாதி ஒத்துக்காரு அடிச்சு காட்டினா தெரியாது அது கூட மியூசிக் சூப்பர் அட்டகாசமா இருக்கும் இளையராஜாவுக்கு மிச்சிட்டாங்க எப்படி தெரியுமா நல்லா இருக்கு அது மாதிரி பாங்க தலை ஒரு கூட வச்சுக்கோங்க சாப்பாடு கூட வச்சுக்கோங்க மியூசிக் வாட்சுவாங்க பாரு உம்பும்பு அவ்வளவு வேகமா ஸ்லோவா பொறுமையா ஸ்லோ பண்ணு காட்டுறோம் நாங்க அதுல எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க மியூசிக் வாட்சுவாங்க அது உரிமை நாங்க கேட்டுட்டு வேகமா பண்ண அச்சா டொங்குடுன்னு வரும் இது அப்படி கிடையாது மரியாதைக்கு எடுத்துக்க மாட்டா
இல்லம்மா வச்சு செய்துட்டான் போறம்போக்கு போ இளையராஜா கூப்பிட்டாரா எங்க அம்மா வச்சு செய்து அதான் வச்சு செய்து கூப்பிட்டு ஒண்ணும் தேவையில்லை. இன்னாத்து நல்ல கட்டு கதையெல்லாம் நல்லா சொல்றியே. கட்டுக்கதை சொன்னது நான் வச்சு செய்யுது வச்சு செய்யுது மியூசிக்மா மியூசிக் வாசிக்கு வச்சு செய் தம்பி அமைதியா இரு. நீ போட வாரான்னு கூட சொல்லு தம்பி சொல்ல என்ன என்னப்பா என்ன என்ன சொல்லு என்னப்பா என்ன நாயின் ஓடுதல் நான் ஒத்துக்கிறேன் கைதின்கள் ஒத்துக்கிறேன் எருமாடுன்னு ஓடுதல் ஒத்துக்கிறேன் தம்பி சொல்லு என்னப்பா ஃபீல் பண்ணுறேன் ஃபீல் பண்ற ஃபீல் நீ ஃபீல் தான் பண்ணுவ. மோசமானவ கொலை பண்ணிட்டு போயிடுவேன். நீ என்ன பண்ணாலும் பண்ணாது பண்ற வரைக்கும் அது ஏய் யாரவன் அவர் கேளுங்க நம்ம அண்ணன் வேலை செய்யற கதிரவன் அவரா கூட பேசிட்டு நான் புள்ளியா என்ன நாகப்பட்டினம் காச்சமா நான் புலமா ஒரு ஆம்பளை பையன் ஒரு அறியாத பொண்ணு பேசினா பேசி நேரடி சும்மா பேசுனேன் பணம் கொடுத்து பேசுனேன் அவனுக்கு கொடுத்தானே பேச்சா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து தான் பேசுறேன் அவன்கிட்ட 10,000 ரூபாய் கொடுக்குற தலையே இருக்கு. அது வாங்கி கூட இத நான் பாக்குறாங்க என்ன பேசுவாங்க இந்த மகாராணி இந்த வேலைக்கார வச்சுங்கிறாப்புல இது நான் தான் இவனுக்கு கிட்ட பேசுறேன் அப்படி பேசுவோம். கண்டிப்பா இது நேச்சுரல். கலையில விடுறேன் யார் நானு ஊர்ல என்ன மாதிரி 2 பேர் தான் திருவிழாவே நடக்கும் தெரியுமா? ஆமா அவன் கலையில விட்டுவான் டே என்னடா ஒன்னும் திருவிழா பண்ணலாம் டே கிளம்ப நானுவான் அவன் பிரிக்கோட்ட கூட நீ கூட நான் கூட எஸ் பாப்பா நான் என்ன சொல்றேன் அவன் கூட என்ன பேசிருந்தேன் நான் எல்லாம் உண்மை சொல்லிடுறேன். சொல்லு. நான் அவரை காதலிக்கிறேன் அவன் திருமணம் செய்யலாம் ஆசைப்படுறேன். காதலா நாடிய கெட்டு போச்சுடா நாடிய கெட்டு போச்சுடா எங்க பார்த்தாலும் காதல் தானா காதல் தாண்டா அந்த காதல் எந்த பதிலும் டயர் கீச்சு காதலா காதல் ஒரு அப்பங்கார ஒரு பொண்ணு பெற்று எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறாப்பா நோவா தள்ளி புரியலாடா அவனுக்கு எங்கடா தள்ளி போறாங்க. நான் என்ன சொல்றேன் அவனை காதலிக்காத. நான் அவரை தான் காதலிக்கிறேன். வேணாம் ஏய் வேணாம் அவனுக்கு ஊடுக்குதா அவனுக்கு வாசலுக்குதா. ஆமா செல்போன் தான் முக்கியம். செல்போனா முக்கியம். இங்க ஒரு மிஸ்கால் அங்க ஒரு மிஸ்கால் ஒரு ரப்பர் ஸ்டாண்ட். அவரு என்ன திருமணம் செய்யணும் அவரும் பணக்காரன் ஆயிடுவாரு. நான் அரண்மனை நான் பண்ண முடியாது. நான் பண்ண முடியாது. நான் உனக்கு பெரியப்பா மாதிரி. நான் என்னன்றேன் அவனை காதலிக்காது. நான் அவரை தான் காதலிப்பேன். நான் தகுதி வேற அவன் தகுதி வேற போடுங்க. தகுதின்னு சொல்றீங்க. காதலுக்கு வந்து ஏழை பணக்காரு ஜாதி மதெல்லாம் கிடையாது. காதலுக்கு மனசு சேர்ந்தாதான் காதல். இந்த காதலுக்கு மழைக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு. இந்த மழைக்கு பாரு இவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது. லொம்புக்குன்னு எங்க நான் பேஞ்சிட்டு போடுவோம். அதே மாதிரி தான் காதல் இவன் நல்லவனா கெட்டவனா தெரியாது. லொம்புக்குன்னு நான் கூட எந்த இடம்லாம் பார்க்கறது கிடையாது. தரதாட்டு ஊத்துவேன். அவன் வேணாமா எனக்கு அவர் தான் வேணும். அப்பாவோட சொல்லி திருமணம் செஞ்சு வைங்க. இந்த வேலை தான் பார்க்காம பார்க்கவே இல்லையா திருமணம் செஞ்சு வைக்க ஒரு இது பாத்திரம் வந்து வச்சு போடணும் கோத்திரம் வந்து பொண்ணு எடுக்கணும். எப்படிமா பயமா வண்டி செல்லா 1940 வந்து 40 அவன் வேணாம் எனக்கு அவர் தான் வேணும். அவன் வேணும் எனக்கு அவர் தான் வேணும். அவர் தான் திருமணம் செய்யணும். அவரை கூட தான் வாழ்வேன் நான். நம்ம தகுதி வேற போடுங்க. நான் தகுதி பார்த்துட்டீங்க. நம்ம பேக்ரவுண்ட் பார்த்ததுல நீ உன் பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும். உன் பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும். என்னடா 2 அடி 3 இன்ச் சொல்லி தான் சேர் எடுத்துட்டு சொன்னேன். ஆனா அவன் சின்னதா எடுத்துட்டு வந்துக்கிறான். 2 அடி 3 இன்ச் அடி. ஆமா வர தகுதி சொல்றீங்களே ஆரம்பத்துல நீங்க எந்த தகுதியில இருந்தீங்க எந்த தகுதியில தாலி கட்டினது அரண்மனைக்கு நினைச்சு பாருங்க. என்ன போய் நினைச்சு பாருங்க. அவனுக்கு தெரியாது. அவனுக்கு மறந்துட்டியா அவன் ஏற்போட்டு மாட்டி விட்டுறான். செத்துருக்கு போற நான் என்ன சொல்றேன் சொல்லு. நல்லா சிந்தித்து பேசணும். ஒன்னே வரணுமா எப்படி சிந்திச்சு பேசணும். ஜூஸ் போனுக்குதா காலையில் எடுக்கிறதுக்கு. ஐயோ சிந்தத்துல அப்படி சிந்தறது இல்ல. சிரிக்க வச்சுட்டு என் குடும்பத்தை அதான் அழுவுது அதாவது கத்துது. எல்லாருக்கும் ஆகிது. அவங்க சிரிக்கிறாங்க. அவன் வேணாம் பாப்பா. நல்லபடியா சொல்றேன். நல்லபடியா நான் சொல்றேன். அவர் வேணான்னு சொல்றது உனக்கு அந்த ஒரு தகுதி உனக்கு கிடையாது. ஆமா நீ எந்த தகுதியில தாலி கட்டணும். அது நான் நட பைபஸ்
பைபாஸா அங்கேயும் இங்கேயுமா கரகாட்டம் அடிக்கணும் 5 10 ஒரு வேளை சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு பிச்சு எடுத்து சாப்பிட்டுங்க அந்த இரு நம்பர் அவங்க